हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் ஸ்ரீ பில்வமங்கல்ஜி இவருடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். கம்பீரமான கிரந்தம் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம். இந்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை இயற்றியவர் இந்த ஸ்ரீ பில்வமங்கல்ஜி தான். இவர் இந்த கிருஷ்ண லீலைகளை ரொம்ப ஆழ்ந்து அனுபவித்து வர்ணிச்சிருக்கார். எப்படி சுகர் ஆழ்ந்து அனுபவித்தாரோ அந்த மாதிரி இவர் ஆழ்ந்து அனுபவித்ததுனால இவருக்கு பேர் லீலா சுகர் அப்படின்னும் சொல்கிறார். இவர் பிருந்தாவன லீலை மேலும் கோகுல லீலை, இந்த லீலைகள் எல்லாத்தையும் தன்னுடைய கிரந்தத்தில் ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். இந்த பாரத போரும் நடத்தினார் இல்லையா, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்துட்டு, அப்படியோ இல்லை துவாரகா நாயகனாகவோ அப்படி வர்ணிக்கிறது கம்மி தான். அதிக அளவில் கோகுல லீலையும் பிருந்தாவன லீலையும் ரொம்ப ரசித்து அதை பாடியிருக்கார். மேலும் இந்த கிரந்தத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறா அப்படின்னா, எத்தனை பாஷ்யங்களை படித்தாலும் உபனிஷத்தினுடைய அர்த்தம் சரியாக விளங்காது. ஆனால் அந்த கிருஷ்ண லீலைகளை சிந்திச்சிட்டோம் அப்படின்னா உபனிஷத்தினுடைய அர்த்தம் நன்னாக விளங்கும். வேதங்களாகிய வனம் வேதம்ன்ற வனத்தில் சஞ்சரித்து களைப்புற்றவர்கள் இவருடைய இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை படித்தா ரொம்ப லெகுவாக புரியும். கோபியர்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த உரலில் உபனிஷத்தினுடைய அர்த்தம் கட்டி வச்சிருக்கிறத பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். மேலும் வேதங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக கொண்டாடப்படுகிற அந்த பரஞ்சோதி வடிவம் ஆன அந்த பரமபுருஷன் அவனுடைய திருவடி தாமரை இடைச்சேரியில் ஈர சாணியினால் வெகுவாக பூசப்பட்டுள்ளது. அதை நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு இவருடைய ரொம்ப அற்புதமான 4 வரி தான் ஒரு பாட்டும். சில கொஞ்சம் பெருசாக இருக்கும், 8 லைன் அப்படி வரும். பட் 4 லைன் தான் இருக்கும் இவருடைய இந்த எல்லா ஸ்லோகங்களுமே. ரொம்ப அற்புதமான. மேலுமே இவர் வியாக்கரணம், நாடகம், அலங்கார சாஸ்திரம் எல்லாத்துலேயுமே இவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். நம்மளுடைய பிராணவல்லபன்னு சொல்ல வேண்டிய இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமத் பாகவதத்தோட கம்பீரா மந்திரில் இருந்துட்டு அந்த கம்பீரா லீலை, அந்த 18 வருஷம் பூரா பூரி ஜெகநாதத்தில் கம்பீரா லீலை நடந்த அந்த கம்பீரா மந்திரில் ஸ்ரீமத் பாகவதத்தோட 2 கிரந்தம் நித்தியம் வாசிப்பார். அது என்ன அப்படின்னா, ஒன்று ஜெயதேவருடைய அஷ்டபதிகள், அடுத்தது லீலா சுகருனுடைய இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தம். இதை வாசிக்காமல் நித்தியம் இதை பிரபு வாசிச்சிடுவார் அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்போ இப்போ மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்தபோது கேரளாவுக்கு அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பும்போது இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தத்தை ஸ்வயம் தானே ஒரு பிரதி எடுத்துட்டு போய் அதை நித்தியம் வாசித்து அதை நித்திய பாராயணத்தில் வச்சுட்டு இருந்தார் அப்படின்றது ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இப்போது அதுக்கு மேலே ஸ்ரீ நாபா கோஸ்வாமி தன்னுடைய உத்தரார்த்த பாகத்தில் அவர் பில்வமங்களுக்காக எழுதின அந்த சப்பேல அதை பார்ப்போம். இப்போ श्री कृष्ण कृपा हो पर प्रकट बिल्व मंगल मंगल स्वरूप करणामृत सुखवीत मुक्ति अनुशिष्ट उचारी रसिक जनन की जीवन हृदय जय हारावलितारी हरि 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 बतरायो बात पर पूरी कगा लियो छुटाई
அப்படின்னு அந்த சப்பையில் வருது. இந்த ஜெகத்துக்காகவே சர்வ மங்களத்துக்காக அவதரித்தவர் இந்த பில்வ மங்கள்ஜி. பகவான் கிருப்பை வந்து எல்லார் மேலேயும் சமமாக தான் ஏற்படுறது. ஆனால் பிராரப்தம் ஜீவன் வந்து தன்னுடைய கடந்த ஜென்மாக்களில் செஞ்ச கர்மாக்களினுடைய அந்த அனுசாரத்துக்கு ஏற்ப அவன் வந்து சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். ஆனால் பகவான் வந்து ஜீவனுக்கு கிருப்பை செய்கிறதுல எந்த குறையும் வைக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன அவர் உதாரணம் கொடுக்குறார் அப்படின்னா, எப்படி சூரியன் வந்து தன்னுடைய கிரணங்களை அதனுடைய பிரகாசத்தை சமமான ரூபத்தில் இந்த பூரா பிருத்திவிக்கும் அளிக்கிறானோ, ஆனால் கொஞ்சம் இடத்துல எங்கேயாவது கருப்பு நிறைஞ்சி இருந்ததுன்னா அந்த சூரிய பிரகாசம் வந்து அந்த இடத்துல அவ்வளவு பிரதிபலிப்பு இருக்காது. அப்படி பகவான் வந்து சமஸ்த பிராணிகளையும் சம்ரக்ஷணம் செய்கிறதுல நான் ஒருத்தன்தான் சமர்த்தன் அப்படின்னு சொல்கிறான் பகவான். இந்த மங்களக்காரி பகவான் சர்வ ஜீவகோட்டிகளிடத்துலேயும் கருணையை சமானமாக தான் பொழிகிறான். எப்படி ஆசிரியர் வந்து சர்வ மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குறாரோ, ஆனால் சில பேர் 100க்கு 100 வாங்குறா, சில பேர் 100க்கு 0 வாங்குறா, சிலர் கடைசியில் ஆண்டு தேர்வு முடிவில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் கூட அந்த ஸ்கூல்லேருந்து வந்துடுவா, சிலர் பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுறா. ஆனால் அத்தியாபகர் ஒருத்தரே தான். சாதனங்கள் குறைவாக இருந்தாலும் ஏழையாக இருக்கிறவன் டாப்பர் லிஸ்ட்டில் வந்துடுறான். சில குழந்தைகளுக்கு நிறைய சாதனங்கள் அமைய பெற்றும் பெற்றோர்கள் வேறு தனியாக செலவழித்து எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் வச்சும் அப்பவும் சிரமப்பட்டு பார்டர் லைனில் மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறவளும் இருப்பாள். ஆனால் ஸ்கூல் அதே ஸ்கூல் தான், அத்தியாபகர் ஒருத்தரே தான். ஆனால் வந்து அவாவா கிரகிக்கிற தன்மையை பொறுத்தது தான் அவாவாளுடைய தேர்ச்சி விகிதம். அதனால் சபையில் வந்து பில்வமங்கள்ஜி பகவானுடைய கிருப்பாவுக்கு பரம கிருப்பா பாத்திரம் அப்படின்றார். துளசிதாசர் வந்து தன்னுடைய துளசி ராமாயணத்தில் மனுக்கிரம வச்சன சாடி சதுராயி பஜத் கிருப்பாக்கரி ஹே ரகுராயி அப்படின்னு சொல்கிறார். இந்த சப்பை வந்து நம்ம அடிக்கடி நிறைய சரித்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பகவானுக்கு வந்து கப்பட்டம் இல்லாதவாதான அவளை தானே பகவான் வந்து அவனுடைய கிருப்பை அவகிட்ட தான் பரிபூர்ணமாக பொழியிறான். ஏன்னா மனசாலையும் வச்சனத்தினாலேயும் கர்மத்தினாலேயும் கப்பட்டத்தை அறவே ஒழிக்கணும். கப்பட்டம் இருக்கிற ஜந்துவை பார்த்தானா பகவானுக்கு அறவே பிடிக்காது. பகவானுடைய ரகுராயி சரணத்தில் இந்த கப்பட்டத்தை விட்டுட்டு எவன் பஜனை செய்கிறானோ அவனே பகவானுடைய முதல் கிருப்பா பாத்திரம் அப்படின்றார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்த கதை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பண்டிதர் ஒருத்தர் வசிச்சுன்னு வந்தார். அவர் ரொம்ப ஏழை, பணம் காசு சொத்து அதெல்லாம் கிடையாது. ஏதோ தனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் 4 பேருக்கு சொல்லி வச்சு அப்படி காலக்ஷேபம் நடந்துன்னு வருது. சில நாட்களில் வந்து வேண்டிய அளவுக்கு அவருக்கு தனம் இல்லாமல் சரீர நிர்வாகம் பண்ணுறதுக்கே சிரமப்படுவார். அப்போது வந்து ஒரு சாமானியன் ஒருத்தன் வந்து அந்த பண்டிதர்கிட்ட வந்து சொன்னான், பண்டிதரே உங்களுக்கு நம்ம ராஜாவை பற்றி தெரியாதா, அவர் ரொம்ப உதார குணமுடையவர் அப்படின்னார். உடனே பண்டிதர் வந்து அப்படியா, சரி அதுக்கு என்ன இப்போ? இல்லை நீங்கள் ராஜாட்ட போய் முறையிட்டு நான் வந்து சாது, நான் ஒரு பிராமணன் பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறையிட்டேன்னா ராஜா ஏதாவது உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சன்மானம் கொடுப்பான். அவன் ரொம்ப பிராமண விஸ்வாசி, சந்து சேவி கூட அப்படின்ன உடனே இந்த பண்டிதருக்கு 1-2 பசு கூட உண்டு. ஆனால் அந்த கோசம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு கூட அவர்கிட்ட காசு கிடையாது. சரி, இவர் அன்றைக்கி ராத்திரி விசாரம் பண்ணி பார்த்தார், சரி போவோம். ஆனால் குருவையோ இல்லை நோயாளியோ இல்லை ஒரு ராஜாவையோ வெறுங்கையோடு போய் பார்க்கக்கூடாதுன்றது தர்மசாஸ்திரம் இல்லையா, நம்ம என்ன எடுத்துன்னு போகிறது அப்படின்னு யோசித்தார். பார்த்தார், முத்தத்தில் வந்து பார்த்தார், பின்னாடி இருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் மரத்தில் ஒரு 5 எலுமிச்சம்பழம் காய்ச்சி பொங்கித்து. உடனே சரி இதையே நம்ம எடுத்துகிட்டு போவோம், வெறுங்கையோடு போகிறத விட இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போய் கொடுப்போம் அப்படின்னு அந்த 5 எலுமிச்சம்பழத்தையும் பறித்தார். ஒரு பையில் எடுத்து வச்சுட்டு நேராக ராஜாவுடைய தர்பாருக்கு போனார். அந்த 5 பழங்களையும் எடுத்துன்னு போய் ராஜா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணார். மகாராஜ், எங்கிட்ட இதுதான் இருக்குது, வேறு எதுவும் என் நண்டை இல்லை, ஆனால் வெறும் கையோடு உங்களை பார்க்க வரக்கூடாதேன்னு சொல்லிட்டு இந்த பழத்தை சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் முதல்ல இந்த சமர்ப்பணத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்த விஷயத்தையும் சொன்னார். உடனே ராஜா என்ன பண்ணார், என் ராஜ்யத்தில் பிராமணர்கள் அதுவும் பண்டிதர்கள் அதுவும் சந்துக்கள் இவெல்லாம் துக்கமே படக்கூடாதே மந்திரியை கூப்பிட்டார். மந்திரி உடனே வந்து ஜி சர்க்கார் அப்படின்னு வந்து ஒரு கூழ கும்பிடு போட்டான். உடனே ராஜா சொன்னார், இந்த பிராமணனுக்கு 5 கிராமம் உடனே பட்டயம் எழுதி கொடுத்துருங்கோ அப்படின்னு. உடனே சபை பூரா ஒரே ஜெய் ஜெய் கோஷம். உடனே என்ன பண்ணார், இப்போ மாதிரி இல்லை, முன்னாடி காலத்துலலாம் கிராமம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இப்போ 5 கிராமம் எழுதி கொடுக்க சொன்னார்னவுடனே பிராமணனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இப்போ வந்து இவர் வந்து போஜனத்துக்காகவும் தனத்துக்காகவும் அலைஞ்ச காலம் போய் இப்போ ஒரே நாளில் இவர் ஜமீன்தாராக ஆகிட்டார். இதெல்லாத்தையும் கிராமத்து ஜனங்கள் கேள்விப்படுறா. மறுநாள் உடனே எல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்துட்டு என்ன தனம் என்ன போகம் எல்லாம் ஒரே நாளில் இப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்து கொட்டி எடுத்த இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறுமரா. அப்புறம் வந்து நேர்லையே பார்த்து அவர்கிட்ட அவர் எப்படி போய் என்ன கேட்டார் என்ன பண்ணார்ன்றது தெரிஞ்சு போன எல்லாம் கும்பலாக கிளம்பி வந்து இவருடைய ஆற்று வாசலில் நிற்கிறா. உடனே பண்டிதரே கொஞ்சம் சொல்லுங்க, நீங்கள் என்ன போய் அவர்கிட்ட பேசினேன் என்ன செஞ்சே, உங்களுக்கு எப்படி ராஜா வந்து ஒரே நாளில் இப்படி உங்களுக்கு இவ்வளவு தனத்தை வாரி இறைச்சான், அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் சதுராயி கிடையாதே. சதுராயினா இவர் வந்து அந்த மாதிரிலாம் இவருக்கு இவாட்ட சொல்லலாம் இவாட்ட சொல்லக்கூடாது அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. கள்ளம் கபடம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உடனே இவர் என்ன பண்ணார், இல்லைன்னா என் வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் 5 எலுமிச்சம்பழம் காய்ச்சி இருந்தது மரத்தில், எங்கிட்ட கால்னா காசு கிடையாது, நான் அந்த 5 எலுமிச்சம்பழத்தை பறித்து எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட அது சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, ராஜா இந்த மாதிரி என்னுடைய நிலமை அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் மந்திரியை கூப்பிட்டு எனக்கு 5 கிராமம் உடனே எழுதி கொடுத்துட்டார், இவ்வளோதான் சமாச்சாரம் அப்படின்னு முடித்தார். உடனே கிராமத்து மக்களாம் ஹரே நமக்கெல்லாம் தெரியாமல் போயிடுத்து இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு, ராஜாக்கு என்ன எலுமிச்சம்பழம்னா அவ்வளோ உசுரா என்ன, சரிப்போ 5 எலுமிச்சம்பழத்துக்கு 5 கிராமமா அப்படின்னா நம்ம இன்றைக்கி நேராக நம்ம என்ன பண்டிதர் மாதிரி ஏழையும் தரித்திரமும் கிடையாது. அதனால் அவர் 5 பழம் தான் எடுத்துன்னு போனார். நம்ம என்ன பண்ணுமோ இன்றைக்கி 5 கூட நிறைய எலுமிச்சம்பழத்தை வச்சு எல்லாம் ஒருத்தரும் 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு அந்த கூடைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ வாங்கி அந்த எலுமிச்சம்பழத்தை அடுக்கிண்டு எல்லாம் போய் க்யூ வரிசையில் நின்றுட்டா அரண்மனைக்கு வாசலில். ராஜா பார்த்தார், இது என்னடா இது கூட கூடிய எலுமிச்சம்பழமா, என்னுடைய ராஜசபையே ரொம்ப போயிட்டேன், ஒரு கால் வச்சு நடக்க இடம் இல்லாத அளவுக்கு என்னது இவ்வளவு கூட நிறைய ஒரே எலுமிச்சம்பழம் அப்படின்னு சிரித்தார். ராஜா வந்து உதார குணம் இருக்கிறவர் தான், சந்து சேவி பிராமண விஸ்வாசி. இருந்தாலும் மந்திரியை கூப்பிட்டார். அவர் வந்து ஜி சர்க்கார்னு வந்து நின்னார். இந்த பார்ப்பா யார் யாரெல்லாம் 5 கூட நிறைய பழம் எடுத்துன்னு வந்து வச்சுருக்காளோ அவள் எல்லாருக்கும் 5 ரூபா மேனிக்கு எல்லாருக்கும் கொடுத்துடு ஒருத்தர் தவறாமல் அப்படின்னார். உடனே மந்திரி கேட்டார், மகாராஜ் உங்களுடைய தர்பாரில் வந்து இத்தனை பேத பாவம் இருக்கலாமா, நேற்று அவர் 5 பழம் கொண்டு வந்து கொடுத்தாரு, அவருக்கு 5 கிராமத்தை கொடுத்துட்டே இல்லை, இன்றைக்கி 5 கூட நிறைய பழத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கார், நீங்கள் என்னடானா 5 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். உடனே ராஜா சொன்னார், அவருக்கு எந்த அபிலாஷையும் இப்படி தான் வாழ்ந்து போகணும், இப்படி ராஜாக்கிட்டேருந்து சன்மானம் வாங்கிக்கணும் அப்படிலாம் அவர் எந்த அபிலாஷையோடு என்னுடைய சபைக்கு வரலப்பா. அவர் நிர்தனமான், அவர் கப்பட்டியும் கிடையாது, நிஷ்கப்பட்ட பிராமணன், அதற்கு மேலே அவர் ஒரு பண்டிதர் சந்து சேவி. என்னண்ட வந்து அவர் நீ எனக்கு பணம் வேணும் காசு வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அதெல்லாம் ஒன்றுமே கேட்காம அவருடைய நிலைமையை மட்டும்தான் எடுத்து சொன்னார். எனக்கு என்னமோ அப்போ உடனே அவருக்கு உதவி பண்ணணும்னு தோணித்து நான் உடனே செஞ்சேன், அவ்வளோதான். இவாளாம் என்ன அப்படின்னா இவாள்கிட்ட பணங்காசுக்கு ஒன்றும் தரித்திரம் கிடையாது. இவா அதை பார்த்துட்டு பேராசைப்பட்டுட்டு இப்போ 5 கூட நிறைய பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சு நான் எவ்வளவு கொடுப்பேன்னு என்ன கணக்கு போட்டுருக்காவா. அதனால் இந்த கப்பட்டிகளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இதோட விலை பாஜாரில் 5 ரூபா, அதனால் அதை கொடுத்து அவளெல்லாம் அனுப்பிச்சிடுங்க, ஜெயஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னார். சபையை விட்டு எழுந்து போயிட்டார் நேராக. அவ்வளோதான். வந்தவாள்லாம் அப்படியே நின்றுடா, அவளாம் தலையை குனிஞ்சுன்னு ராஜா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு ஒரே வெக்கத்தோட அவெல்லாம் திரும்பிட்டா. விலோங்கல்ஜியினுடைய இந்த திருஷ்டாந்தத்தை அவர் சொல்கிறார். ஏன்னா கபடம் இருக்கிறவாளுக்கு எங்கேயுமே செல்லுபடி ஆகாது, அது ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது.
அப்படின்றத சொல்கிறார். ஆனால் பில்வமங்கல்ஜி கிட்ட பகவானுடைய பூர்ண கிருபை ரொம்ப விழிஞ்சுது. ஏன்னா அவர் என்ன பண்டிதராக இருந்தாலுமே அவர்கிட்ட கபடம் மட்டும் கிடையவே கிடையாது. அவருடைய சரித்திரம் மகா அற்புத சரித்திரம், ஒரு படிப்பினை சரித்திரம்னே சொல்லணும். இப்போ மேலே சரித்திரத்துக்குள்ளே போவோம். பில்வமங்கல்ஜி மங்களத்தினுடைய ஸ்வரூபம். இவர் ஜெகத்கல்யாணத்துக்காகவே அவதரித்தவர். கிருஷ்ணகர்ணாமிர்தம் என்ற நூலை இயற்றின மகா புருஷர். இவர் தன்னுடைய ஸ்லோகங்களை கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் ஹிருதயத்தில் ஒரு மாலையாக தொடுத்து அதை தன்னுடைய ஆத்ம பந்துவான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மாலை அணிவிச்ச இந்த கிரந்தத்தினாலேயே மாலையை தொடுத்து அணிவிச்சவர் இந்த பில்வமங்கல்ஜி. பில்வமங்கல்ஜி தோராயமாக தான் இது 1220லேருந்து 1300 வரைக்கும் இவருடைய காலம். தட்சிண பாரதத்தில் கேரள நாட்டில் பரூர்னு ஒரு இடம், அந்த இடத்துல பிராமண குலம் சுத்த சைவாய்வா ராமதாஸ் சர்மா, நிவி தேவிஜி இந்த பெற்றோருக்கு இவர் பிறக்கிறார். திருச்சூர்லேயும் இவருக்கு ஒரு மடம் உண்டு. இவர் சதாச்சாரி. இவரை பற்றி சொல்லணும்னா இவர் சதாச்சாரி. திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணுவார். ஜென்மத்திலேயே கவி. பெற்றோர் இவருக்கு தகுந்த வயதில் எல்லா கல்வியெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி வச்சு பிரம்மோபதேசம் ஆகி எல்லாத்துலேயும் இவர் தேர்ச்சி பெற்று வந்தாவிட்டு இவருக்கு சமயத்தில் விவாக காலம் வந்த உடனே விவாகமும் பண்ணி வைக்கிறார். அவள் பத்னி தர்ம பத்னி ரொம்ப நல்லவ, பகவத் பக்த கூட. எல்லா விதத்துலேயுமே ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை இவர் வாழ்ந்துன்னு இருக்கார். வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு துரதிருஷ்ட சம்பவம் நடக்கிறது. ஒரு தடவை நதியினுடைய அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஒரு நகருக்கு போக வேண்டிய காரியம் இவருக்கு இருந்தது. அப்படியே அந்த பக்கம் அந்த நதியை கடந்து போன உடனே அங்கே சிந்தாமணி அப்படின்ற ஒரு வேஷி, அவளுடைய நிறுத்திய கானம் நடந்துட்டு இருந்தது. இப்போ அஜாமிளன் மாதிரி இப்போ அவர் இவளை பார்த்த உடனே இவருக்கு மனசில் பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்றது. இந்த அவாவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. சிந்தாமணி ஆனால் பேரழகியவர். பார்த்து அவன் மேலே ஆசக்தி ஏற்பட்டது. மனிதன்கிட்ட விவேகம் இருக்கிற வரைக்கும் அந்த காமத்தினுடைய அக்னி அவாட்ட ஏற்படாது. ஆனால் காமாக்னின்றது ஏற்பட்டுட்டு அப்படின்னா ஞானம் இருந்தாலும் விவேகம் இருந்தாலும் பண்டிதனாக இருந்தாலும் அது முன்னுத்துக்குமே உதவாது. இப்போது அவளை பார்க்க அவளுடைய மகா சௌந்தர்யம், அவள் ரூபம், அவள் லாவண்யம், அவளுடைய அழகு, அவள் ஆடுற விதம் எல்லாத்தையும் பார்த்து மயங்கி போயிட்டார் இவர். சிந்தாமணி இப்போது முதல் தடவையாக இவரை பார்த்து ஆடிண்ட. இப்பேற்பட்ட பிராமணன் என்ன தேஜஸ்வியாக இருக்கார், என்ன பண்டித லட்சணம், முகத்தில் கலை அப்படியே சொல்கிறது. அப்புறம் அவருடைய அழகை பார்த்து இந்த வேஷிக்கும் அவரண்ட ஒரு ஆகர்ஷணம் ஏற்படுறது. இப்போ காம ஆசையினால் பில்வமங்கல்ஜி என்ன பண்ணுறார், அவளிடத்தில் ஏற்பட்ட அந்த ஆசக்தியினால் அவளுடைய நடனத்தில் அப்படியே மயங்கி போனார். இப்போ 2 பேருமே ஒருவர் இப்போ மோகிச்சுன்ட்டா. இப்போ லோக லஜ்ஜையை விட்டா 2 பேரும் காம சேஷ்டையில் மூழ்கி போயிட்டா. பகவத்கீதையில் பகவான் 2வது அத்தியாயத்தில் சொல்கிறானே, சங்காட் சஞ்சாயத்தை காமஹான்னு. சங்கத்தால் தான் காமம் உற்பத்தி ஆகும். எந்த விஷயத்தினால மனசில் விகாரமானது உற்பத்தி ஆகிறதோ அங்கே உடனே நாம் நம்மளை சுதாரிச்சுக்கணும். அதாவது அதை போய் அன்றது, அந்த மனசு அன்றதை நம்ம முதல்ல நிறுத்தணும். அந்த மனசை நிறுத்தணும். எங்கே போகிறதுனால, எந்த சங்கத்தினால, எதை பார்க்கறதுனால மனசு விகாரப்பட ஆரம்பிக்கிறதோ அதை அப்போவே உணர்ந்து அதை உடனே தவிர்க்கணும். இப்போ சங்கத்தினால மனசு விகாரப்பட்டால் சர்பத்தை பார்த்த உடனே எப்படி தூரம் எழுந்து ஓடுவோமோ அப்படி அந்த சங்கத்தை முதல்ல, அந்த துர்சங்கத்தை தியாகம் பண்ணிடணும். அப்போ அதில் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா அப்போ அந்த குழியில் விழணும். அந்த விழுந்தால் மறுபடியும் எழுந்துக்கிறதுன்றது ரொம்ப கடினம். சங்கம் அவசியம், ஆனால் பக்த சங்கம் தான் உச்சிதம்.
சத்சங்கிகள் என்ன பண்ணுவானா, சதா பகவத் விஷயத்தையே திரும்ப 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 பேசுவா, திரும்ப திரும்ப பாடுவா, திரும்ப திரும்ப அதையே சொல்லின்னு இருப்பா. இப்போ என்ன ஸ்திதி இவருடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே அப்படின்னா, அன்றைய தினம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். முகமே சரியில்லை. உடனே பெற்றோர் குழந்தையனுடைய முகத்தை பார்த்தா, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டார். இவர் ஒன்றும் பதிலே சொல்லலை, ஆகாரமும் எடுத்துக்கல, மனைவியும் ஒன்றும் கேட்கல, பேசாமல் போய் படுத்துட்டார். மறுநாளைக்கு அதே சாயங்கால வேளை அதே மாதிரி அந்த நதிக்கரைக்கு போனார். இன்றைக்கி அவன் அந்த வேஷ்யா பவனத்திலேயே தான் இருக்கா. இப்போ என்ன பண்ணார், நேராக அவள் வீட்டுக்கே போயிட்டார். அவள் அலங்காரம் செஞ்சுட்டு தயாராக இருந்தா. இன்றைய தினம் இவர் பதிதனாக ஆயிட்டார். அப்போ அங்கேயே கிடக்கிறார். அப்புறம் மனசாட்சி உறுத்துறது, பெற்றோர் மனைவி இவாள்லாம் என்ன கேட்பான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டார். உடனே என்ன பண்ணார், கிளம்பினார், வீட்டுக்கு வந்தார். ரொம்ப நேரம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி வந்த உடனே, ஏன்பா ஏன் நீ இப்படி தாமதமாக வர, என்ன விஷயம், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். இல்லை, நான் வர வழியில் என்னுடைய மித்திரனை சந்தித்தேன், அவனோட பேசிகிட்டே இருந்தேன், அதனால் லேட் ஆகிடுது அப்படின்னு பொய்யை பேசிட்டு நேராக உள்ளே போயிட்டார். இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னா, தைரியம் வந்துடுது, தவறு செய்கிறதுலையே தைரியமும் வந்துடுது. இப்போல்லாம் ராத்திரி நேரத்தில் ரொம்ப நேரம் கழித்து தான் வீடு திரும்புவார். இப்போ பெற்றோருக்கு மனைவிக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுத்து. பெற்றோர் தன் மகன் போகிற வழி சரியில்லையேன்னு அந்த கதியை நினச்சி சதா அழுவா. எவ்வளவு நாள் தான் உண்மையை மறைச்சி வைக்க முடியும்? பெற்றோர் ஏண்டா ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ போகிற வழியே சரியில்லையேடா அப்படின்னு அவள் அப்பா கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்டார். ஆமாம், அப்படி தான் போவேன், என்னால் அவளை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது, இனி நான் அங்கே போகிறத உங்கள் யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக தந்தையார் எதிர்க்க பேசினார். அப்படின்னா நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு அவள் அப்பா சத்தம் போட்டா. இப்போ ஊராரெலாம் இவன் தினம் வைஷ்யா வீட்டுக்கு போகிறான் அப்படின்றத இவனுடைய பெற்றோர் மனைவி இவாளுடைய காது படவே பேச ஆரம்பித்தா. இவாளுக்கு பேர் அவமானமாக இருக்குது இந்த பில்வமங்கல்ஜி இப்படி நடந்துக்கிறது. இது என்ன அப்படின்னா, சத்சங்கம் எத்தனை உச்சத்துக்கு ஒரு వ్యక్తిயை கூட்டிகிட்டு போகுமோ அதே அளவுக்கு குசங்கம் எவ்வளவு பாதாளத்துக்கு இழுத்து தள்ளும் அப்படின்றதுக்கு இந்த சரித்திரம் தான் ஒரு எடுத்துக்காட்டு. பிரியாதாஸ்ஜி சொல்கிறார், காமாதுரானாம் ந பயம் ந லஜ்ஜா தஜி லோக் லாஜ் அப்படின்றார். அப்படின்னா அவருக்கு காமம் தலைக்கு மேலே ஏறிடுத்து, இருக்கு எல்லாம் பயம் லஜ்ஜா எல்லாம் போயிடுது. இப்போல்லாம் யாராவதுக்கு ஏதாவது கேட்டானா தெருவில் மறித்து, ஆமாம் அங்கே தான் போகிறேன், இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன இதில் அப்படின்னு கேட்குறவாளை அதட்டுறான். இப்போ என்ன ஆறுது டெவலப்மெண்ட் அப்படின்னா, இவனுடைய ஸ்திதி ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு இருக்க முடியல. இப்போ அவன் வீட்டுக்கே வரதை மறந்துட்டான், இப்போ அங்கேயே வசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தாய் தந்தை மனைவி குழந்தைகள், சந்தியாவந்தனம் தர்ப்பணம் குலம் பரிவாரம் சொந்தம் பந்தம் பக்தி பயம் தனம் மானம் எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒரே ஒரு ஆசக்தி தான், என்ன அப்படின்னா சிந்தாமணி பிரியக்கூடாது, சிந்தாமணியோட சதா அவளோடையே இருக்கணும் அப்படின்னு அவள் நேரில் அப்பேற்பட்ட ஒரு ஆசக்தி. அவள் சொல்கிறா, நீ எனக்காக வீடு பரிவாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டே இல்லையா, அதனால் நானும் இனிமே உனக்காக இந்த வேஷி விருத்தியையே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி உண்மையாகவே அந்நிய புருஷ சங்கத்தை இதோடு விட்டா. அவளும் இவன் மேரில் அனன்ய பிரேமையை செலுத்துகிறா. இதுக்கு பூர்வ ஜென்ம விருத்தாந்தமும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த சர்ச்சை நாரதர் வரைக்கும் போச்சு.
ஒரு நாள் நாரதர் வந்து வைகுண்டத்துக்கு போனார். பகவான் கேட்டார், நாரதா எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டார். உடனே நாரதர் வந்து, நானா புருஷோத்தமா உண்மையான பிரேமையை பார்த்துட்டு வரேன். உடனே பகவான் கேட்டார், உண்மையான பிரேமையா? அதெல்லாம் ஏதுப்பா சம்சாரத்தில் அப்படின்னு கேட்டார் பகவான். உடனே நாரதர் சொன்னார், இல்லை மகாராஜ், பில்வமங்கள் சிந்தாமணி பிரேமம் வந்து ரொம்ப உண்மையானது. அந்த பில்வமங்கள் வந்து சிந்தாமணிக்காக லோக லஜ்ஜையை விட்டுட்டு பரிவாரத்தை எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு அவள் காலடியிலேயே கிடக்கிறான். அவளும் அந்த வேஷி தொழிலை விட்டுட்டு இவனே கதின்னு அவளும் இவனுடைய பாதத்தில் கிடக்கிறா. இப்போல்லாம் அவள் பதிவிரத மாதிரி நடந்துக்கிறா. பகவான் சொன்னார், இதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா அப்படின்னார். உடனே நாரதர் சொன்னார், இல்லை பிரபு, இதுதான் உண்மை, நான் பார்த்துட்டு தானே வந்து சொல்கிறேன். சரி, பரீட்சை பண்ணலாமா அப்படின்றார் பகவான். பகவான் பரீட்சை பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா உண்மையான கிருப்பையை பண்ணுறதுக்கு தானே. இப்போ பகவான் வந்து தன்னுடைய நாடகத்தை தொடங்கிட்டார். பகவான் வந்து இப்போ அந்த ஊருக்கே ராஜா மாதிரி வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறார். நாரதர் மந்திரியாக இருக்கார். சேவகர்களை அனுப்பினார். போய உடனே சிந்தாமணியை அழிச்சிட்டு வாங்கோ அப்படின்னார் ராஜா. அவன் நடனத்தை நான் இன்றைக்கே பார்த்து ஆகணும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். சேவகர்கள் வந்து சிந்தாமணியினுடைய வீட்டு கதவை தட்டினா ராஜாவினுடைய விருப்பம் இப்படி உடனே கிளம்ப வேண்டியது அப்படின்னா, அப்படி சொன்ன உடனே ராஜசபைக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அவள் சொன்னால், இல்லை நான் வர முடியாதுன்னு போய் உங்கள் ராஜாட்ட சொல்லிடுங்கோ அப்படின்னா, உடனே அந்த சேவகர்கள் சொன்னார், உலகத்திலேயே மகா சுந்தர புருஷன் ராஜாதி ராஜன், அவன் கூப்பிடுறான், நீங்கள் மறுக்கிறீங்களே, அது எப்படி, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு அவள் சத்தம் போட்டாள். உடனே இல்லை வர முடியாதுன்னு போய் சொல்லுங்கோ அப்படின்னு கதவை சாத்தினா. உடனே அந்த சேவகர்கள் ராஜசபைக்கு வந்து, ராஜா இந்த மாதிரி அப்படி சொல்கிறாவ. உடனே மறுபடி ராஜா சொன்னார், நீங்கள் அவட்ட போய் சொல்லுங்கோ, அவளை நான் என்னுடைய ராணியாக ஆக்கிக்கிற விரும்புகிறேன் அப்படின்றத சொல்லி அவளை அழிச்சிட்டு வாங்கோ அப்படின்னார். இப்போ போய் வந்து இதை போய் அப்படியே அவகிட்ட சொல்ல அவள் ஆனால் மறுத்துட்டா திரும்பியும். உடனே நாரதர் சொன்னார், பார்த்தீங்களா, நான் தான் அப்போவே சொன்னேனே, அவளுடைய தொழில் என்னமோ வேஷி தொழில் தான், பணத்துக்காக போகிறவ தான். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் ராணியாகவே ஆக்கிறேன் அப்படின்னா கூட வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாலே, நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு நாரதர் கேட்டார். பகவான் சிரிச்சுட்டே ஆமாம் பார்த்துட்டேன் அப்படின்னார். உடனே நாரதர் சொன்னார், சரி இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டார் பகவானை பார்த்து. உடனே பகவான் சொன்னார், ஆமாம், அவளுடைய பிரேம சத்தியம்தான். சம்சாரத்தில் யார் மீதாவது நிஸ்வார்த்த பிரேம வச்சா அப்போது அங்கே அந்த இடத்துல அதில் பகவத் பாவம் வந்துடும். அது வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏன்னா அது ஒரு விஞ்ஞானம். சொந்த லாபத்துக்காக ஒருத்தர் பிரேம வச்சா அப்படின்னா அது மாறிண்டே இருக்கும், அது உண்மையும் கிடையாது. அதனால் இது வந்து இவளுடைய பிரேம சத்தியம்தான். இப்போது இங்கே பில்வமங்கல்ஜினுடைய அப்பா அவர் வந்து எப்படியாவது தன்னுடைய மகன் திருந்தி நல்லபடியாக நம்மக்கிட்ட திரும்பி வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக அவர் யார் யார் என்னென்ன சொல்கிறாளோ யாகம், யஜ்ஞம், அப்புறம் ஜபம், பூஜா, பாட்டு, அப்படி எல்லாம் விதமாக பகவத் ஆராதனங்கள் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் ஒரு லாபமும் இல்லை. இப்போ பில்வமங்கல்ஜி வந்து தன்னுடைய மகன் திரும்பி வரணும் அப்படின்னு தானே இதெல்லாத்தையும் பண்ணார். ஆனால் ஒரு லாபமும் தெரியாததுனால இப்போ இதே துக்கத்தில் பில்வமங்கல்ஜினுடைய தாயார் பகவானுடைய திருவடியை போய் அடைஞ்சிட்டா. கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இந்த தர்மபத்தினி பில்வமங்கல்ஜினுடைய மனைவி பரம ஆதூரத்தோட, பரம விஸ்வாசத்தோட, பரம பிரேமையோட தன்னுடைய மாமியாருக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அந்த அம்மாவை சந்தோஷமாக, மகன்தான் இல்லை நம்மளாவது நம்மளுடைய கடமையை நன்னா பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த அம்மா வந்து பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டான். இப்போ வந்து மாமனாருக்கு தன்னுடைய சேவையை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கா. ஆனால் அவரும் பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டார் கூடிய விரைவில்.
இப்போ பில்வமங்கல்ஜிக்கு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சா, ஒரு தந்தைக்கு நம்ம என்ன இறுதி கடன் ஆற்றணுமோ, இறுதி சம்ஸ்காரங்கள்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் முறைப்படி பண்ணியே ஆகணும். அதனால் இல்லைன்னா நம்மளுக்கு பித்ருதோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அவன் வரவே இல்லை. இப்போ கிராமத்து ஜனங்களே என்ன பண்ணுறா, சாயங்காலம் ஆக போகிறது இதுக்கு மேலே வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போய் இறுதி சம்ஸ்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டா. ஆனால் அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய தர்ப்பணம் 13 நாள் கர்மா இதெல்லாம் அவள் பண்ண முடியாதே. சொந்த புத்திரனை தானே பண்ண சாரும். இதெல்லாம் அது வேறு யாருக்கும் அதிகாரமும் கிடையாது இதெல்லாம் பண்ணுறதுக்கும். இப்போ இவளும் இவளால் எதுவும் பேச முடியாது. இப்போ ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணால் அவாத்து வாசலில் வந்து கூடினா, இதோ பாருமா, ஒன்றே ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து உன்னுடைய புருஷன்தான் வந்து இந்த மீதி இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். நாங்கள் வந்து தகன சம்ஸ்காரம் மட்டும்தான் பண்ணோம். இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாதுமா. இப்போ போய் அவனை எப்படியாவது ஏதாவது சொல்லி அவனை வரவழைச்சே ஆகணும், இல்லைன்னா பித்ருதோஷம் ஏற்பட்டுடும். மேலும் அவருக்கு துர்கதி ஏற்படுமா, அது அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு அவள்லாம் வந்து ஆற்று வாசலில் நின்று பேசுகிறா. இவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. கண்ணால் ஜலம் வெடிக்கிறா. இப்போ என்ன பண்ணா, அவள்லாம் கிளம்பி போன உடனே அந்தி சாயிற வேளை. அப்போது நேராக கிளம்பி நடந்து 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 அந்த நதியை கடந்தும் வந்துடுறா. வந்து பல பேரை பார்த்து கேட்குறா, இங்கே சிந்தாமணி அப்படின்றவளுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. அவள் டைரக்ஷன் காமிச்ச உடனே சிந்தாமணியுடைய வீட்டுக்கு வாசலில் வந்து நின்று பெரிய குரலில் அழறா. உடனே பில்வமங்கல் அவன் உள்ளே படுத்து கிடக்கிறான். சிந்தாமணி வெளியில் வந்து யார் அப்படின்னு பார்க்குறா. யாருமா நீ ஏம்மா அழுதுன்ட்ருக்க அப்படின்னு கேட்குறா. நான் ஒரு ஏழை பிராமண ஸ்திரீ, நான் ஒரு அநாதம்மா. சரிம்மா, ஏம்மா அழற? உன் பதி எங்கம்மா? என்ன விஷயம்? ஏன் உன்னுடைய உடம்பெல்லாம் நடுங்கிறது அப்படின்னு ரொம்ப நன்னா பேசுகிறா. உடனே இல்லை, என்னுடைய மாமனார் வந்து இன்றைக்கி இறந்து போயிட்டார். தகனக்கிரியை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். பாக்கி பித்ருக்காரியம் பண்ணணும் அப்படின்னா புத்திரன்தான் வந்தாகணும் அப்படின்ற ஊர்க்காரா. அவர் இல்லாமையே தகன காரியம் கூட முடிஞ்சாச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, அதனால் அழுது நிற்கிறேன். அப்படியா? ரொம்ப பரிதாபமாக இருக்கே உன்னுடைய கதையை கேட்கவே. எங்கே இருக்கார் உன்னுடைய கணவர்? எங்கே போயிருக்கார் அப்படின்னு கேட்குறா. உடனே அவள் வந்து, தேவி, என் பத்தி வந்து உன்னுடைய வசத்தில் தாம்மா இருக்க அப்படின்னோடனே அவளுக்கு தூக்கி மாறி போடுறது. உன்னுடைய பதி வந்து என்னுடைய வசத்தில் இருக்காரா? எங்கே அப்படின்னு கேட்குறா சிந்தாமணி. உன்னுடைய பிரேமையில் மயங்கி உனக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய வீட்டுக்குள்ளே அதோ படுத்து கிடக்கிறாரு. நானே இங்கேருந்து பார்க்குறேன் அவர் படுத்து கிடக்கிறத. அவர் தான் என்னுடைய பதி. ஓ, நீ தான் பில்வமங்கல் ஜியனுடைய பத்னியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம்மா, நான் தான் அவருடைய தர்ம பத்னி. நான் உங்ககிட்ட ஒரு பிச்சை தாம்மா கேட்குறேன். இந்த காரியம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பத்தியை என்னோட என் வீட்டுக்கு அனுப்பிவை. இந்த பித்ருக்காரியெல்லாம் முடிஞ்செடுத்து அப்படின்னா உடனே நான் அவரை திரும்பி அனுப்பிச்சி வைக்கிறேன். என் மாமியாரும் என்னுடைய மாமனாரும் இவரையே நினச்சி அழுது 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 அவள்லாம் போய் சேர்ந்தாச்சு வைகுண்டத்துக்கு. இப்போது நீ இவரை காரியம் செய்யறதுக்கு மட்டும் அனுப்பிச்சு வைமா அப்படின்னு முன்னே சிந்தாமணிக்கு தலையில் ஓங்கி அடித்தா மாதிரி இருந்தது. நேராக உள்ளே போனா பில்வமங்கல்ஜி கிட்ட. உன்னுடைய தந்தை வந்து பகவத் பிராப்தி அடைஞ்சிட்டாரா? தெரியும் எல்லாம் காதில் விழுந்தது. எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் எந்த சொந்தமும் கிடையாது. சிந்தாமணி, நீ மட்டும்தான் எனக்கு, நீ தான் என்னுடைய உலகம் அப்படின்னா. சரி இருக்கட்டும், உன்னுடைய பத்னி வந்து இப்போ என்னோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்று பிக்ஷை கேட்டு அழறா. ஆமாம், இது வரைக்கும் வந்துட்டாளா அவ அப்படின்னாரு. இதுக்கு மேலே சிந்தாமணியினால் பொறுக்க முடியல. உடனே அவள் வந்து, இந்த பார்,
இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத. நீ யாரை விவாகம் பண்ணிண்டியோ அவள் வீட்டு வாசலில் நிற்கிறா. நான் உன்னை எங்கேயும் போக சொல்லலை. நீ அவளோட போய் பித்ருக்காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா. அவள் யார்கிட்டையும் சொல்லி அனுப்பலை, ஸ்வயம் அவளே நிற்கிறா, அவளே முறையிட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் நீ பித்ருக்காரியம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டா. இப்போ சிந்தாமணி சொன்ன உடனே எழுந்துண்டார். நேராக சிந்தாமணியை பார்த்தார். நேராக வாசலுக்கு விரைஞ்சு ஓடி வந்தார். அடுத்த நிமிஷம் நேராக கிராமத்துக்கு போயிட்டார். பித்ருக்காரியம்லாம் பண்ணி முடித்தார். இப்போ பத்னி கிளம்பினார். உடனே பத்னி என்ன பண்ணா, பில்வமங்கல்ஜியினுடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறா, ஸ்ரார்த்தம் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு, இப்போவே கிளம்பாதீங்கோ, ஆகாது, இன்றைக்கி ராத்திரி ஒரு வேளை மட்டும் தங்கிட்டு காலமே கிளம்பி போயிடுங்கோ, அதுதான் நம்மளுக்கு ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்கிறா. உடனே பில்வமங்கள் கேட்குறார், என்ன ராத்திரி தங்கணுமா? அதெல்லாம் முடியாது. சிந்தாமணியை விட்டு என்னால் ஒரு க்ஷணங்கூட பிரிய முடியாது. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் போய் தான் ஆவேன். உடனே அதுக்கு மனைவி சொன்னா, நாதா, நதியில் வெள்ளம் ஓடுறது கரை புரண்டு ஓடின்னு இருக்கு, ஒரே கும்மிருட்டாக இருக்குது, ராத்திரி வேளை, எப்படி நீங்கள் இப்போ இதில் போவேள்? இந்த ஒரு ராத்திரி இருந்துட்டு காலையில் எழுந்த உடனே போங்கன்னு சொல்கிறேன். உடனே பில்வமங்கள் சொன்னார், எதா வேணா இருக்கட்டும், நான் நதியில் மூழ்கி செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் இப்போவே போய் தான் ஆவேன். ஏன்னா நான் ராத்திரி தங்கினேன்னா அவளுடைய விரகத்திலேயே என் பிராணம் போயிடும். அதனால் எப்படி இருந்தாலும் பிராணம் போயிடும். அதனால் நான் போயே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரியம் முடிஞ்ச கையோடு கிளம்புறா. ஊர் ஜனங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறா. இது எல்லாத்தையும் இவளுக்கு மானம் போகிறது, கண்ணால் ஜலம் விட்டுண்டு அழறா, முகத்தை மூடிக்கிறா. இவனோ தெருவில் சிந்தாமணின்னு கூவிண்டே தெருவில் ஓடுறான். ஊர் ஜனங்கள் என்ன பண்ணா, இப்போ ஓடி போய் ஓடக்காரனை கூப்பிட்டா, இன்றைக்கி நீ ஓடமே எடுக்கக்கூடாது, துஷ்டன் அவன் எப்படி வேணால் போகட்டும், அவன் நதியை எப்படி கடக்கிறான்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அங்கேயே இருந்தா. அப்புறம் இருட்டுறது எல்லாம் அவவா கிளம்பி அவவா ஆற்றுக்கு போயிட்டா. இவன் எப்படி நதியை கடக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு தானே நின்றுருந்தா அவளாம். அப்புறம் கிளம்பி இவனுக்கு எந்த சாதனமும் கிடைக்கல. நதிக்கரையிலேயே நின்று யோசிக்கிறான். இது சாதாரண பிரேமை இல்லையே, வெள்ளம் அடிச்சுட்டு போகிறது, ராத்திரி வேளை, கும்மிருட்டு இருக்கட்டும், வெளியில் கரையில் இருந்தால் விரகத்தால் மரணம், குதிச்சா நடக்கட்டும், நீச்சல் தெரியும் ஆனால் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நீரில் குதிச்சார். எப்போ பார்ப்பேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு புலமிண்டு குதிக்கிறார். பத்னி பதிவிரத சொன்ன பேச்சு கேட்காம இப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது, இவர் இப்படி இதில் குதிச்சிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அவளுடைய பதிவிரதா தர்மம் ரொம்ப போற்ற வேண்டியது. இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏதாவது ஆகி கீழே விழுந்துட்டார், ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது, நான் என் கணவனை எப்படியும் மீட்டுண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு விளக்கை எடுத்துன்னு வந்திருந்தாள். இப்போ என்ன பண்ணா, அந்த நதிக்கரையில் அந்த விளக்கை எடுத்து பொருத்திட்டு கணவனை தேடினா. அவனும் நதி வெள்ளத்தில் குதிச்சுட்டான். ஹரே, இப்போ அவள் ரொம்ப பதறிப்போனா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த ஜென்ம பாவமோ தெரியலையே, ஏ பகவான், இப்படி ஒரு சோதனை காலமாக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணிக்காக பெற்றோரையும் இழந்தான், இப்போ என்னையும் இழந்து விட போகிறான் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இருந்தாலும் இப்போ வாழ்ந்தாலும் இப்போ நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிகிட்டே அவள் என்ன பண்ணா, அவளும் அந்த வெள்ளத்தில் குதிச்சுட்டாள். பில்வமங்கல்ஜிக்கு நீச்சல் தெரியும், ஆனால் அவள் பத்தினிக்கு நீச்சல்லாம் தெரியாது. அவளால் நீந்த முடியல, திணறா, பிராணத்தியாகம் ஆயிடுத்து. இப்போ சரீரம் மிதக்க ஆரம்பிச்சிடுது. இவனால் என்னென்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நீச்சல் அடித்தாலும் இவனால் அந்த வெள்ளத்தை சமாளிக்க முடியல. இப்போ என்ன பண்ணால், இவன் அந்த பத்தினியினுடைய சடலத்தை அப்படியே பிடிச்சிட்டான்.
அதை பற்றிண்டே அப்படியே அவன் அடுத்த கரையை வந்து அடைஞ்சிட்டான். அப்படியே மேலே ஏறினான், ஓடினான். ஏன்னா ஒரே சந்தோஷப்பட்டுக்கிறான், எப்படியோ நான் வந்து கரை ஏறிட்டேன், இப்போ இன்னும் கொஞ்ச நாளையில் நான் சிந்தாமணியை பார்த்துடலாம் அப்படின்னு ஓடி வரான். நடுராத்திரி இப்போ கதவை தட்டினா அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் எழுந்து வெளியே வந்து பார்ப்பா. அவளுக்கு வந்து சிரமம், எழுந்து வந்து கதவை திறக்கணும் அப்படின்னா அவளுக்கு சிரமம். உடனே அவள் என்ன பண்ணா, சரி நம்ம எப்படி நம்ம இப்போது வீட்டுக்குள்ளே போகிறது, அக்கம் பக்கம் இருக்கிறவாளுக்கும் தெரியக்கூடாது, இவளுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும். அதனால் இவன் என்ன பண்ணால், அந்த மேலே மாடிக்கு போகிற ஒரு சுவர் இருக்கே அதை பார்த்தா அங்கே ஒரு கயிறு தொங்கின்னு இருந்தது. உடனே அதை பற்றின்டான். அந்த கயிறை பற்றின்ட்டு அப்படியே வீட்டினுடைய அந்த மேல் கூரைக்கு வந்துட்டான். வந்து அங்கேருந்து அப்படியே கீழே குதித்தான். அந்த கீழே குதித்த இடம் வந்து தொட்டி மித்தம். அங்கே ஒரு நீர் தொட்டி இந்த ஓரத்தில் இருந்தது. இவன் விழுந்தது அந்த நீர் தொட்டிக்குள்ளே விழுந்தான். உடனே டம்முன்னு ஒரு பெரிய சத்தம். உடனே சிந்தாமணி அலறி அடித்து எழுந்துண்டா, ஏதோ திருடன் வந்து குதிச்சுட்டான் அப்படின்னு பதறி அடிச்சுட்டு அவள் தீபத்தை பொருத்தி வந்து பார்க்குறா. பார்த்தா வில்வங்கல்ஜி. பார்த்த உடனே, என்னது இந்த நடு ராத்திரிலையா இப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. பில்வங்கல்ஜி, அரே சிந்தாமணி, நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாத, அதனால தான் நான் வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்தேன். சிந்தாமணி கேட்டால், நீ உன்னுடைய தந்தையினுடைய ஸ்ரார்த்த காரியெல்லாம் செஞ்சு முடிச்சியா, எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்துதா அப்படின்னு. ஆமாம்மா, எல்லாம் முடிஞ்சுது, அது கூட நீ சொன்னதுனால தான் நான் போனேன், இல்லைனா அது கூட போயிருக்க மாட்டேன் அப்படின்னு. உன்னை சிந்தாமணி கேட்டால், இப்போ நீங்கள் பாதி ராத்திரியில் வந்திருக்கீங்களே, உங்கள் பத்தினி உங்களை போவேணான்னு நிறுத்தலையா, ஏன் நீங்கள் இந்த ஒரு இரவு அங்கே நீங்கள் தங்கிட்டு வந்திருக்கலாமே, இந்த வெள்ளம் இந்த ராத்திரி வேலை ஏன் வந்தேள் அப்படின்னு கேட்குறா. பிலோமங்கல் சொல்கிறார், அவ யார் என்ன நிறுத்தி வைக்கிறதுக்கு, முன்னாடி அவ யார் அப்படின்னு கேட்டார். உடனே சிந்தாமணிக்கு கோபம் பொத்திண்டு வந்தது. மூர்கு, அவள் முன்னாடி நான் யாருன்னு கேட்குறியா, நான் தூசுக்கு சமானம். அவள் பதிவிரத்தை, நான் பல பேருடைய குடுத்தனத்தை கெடுத்திருக்கேன், நான் வேஷி, எவ்வளவு பேருடைய சாபத்துக்கு ஆளாயிருக்கேன். அவள் உத்தம குணம் நிறைஞ்ச தர்ம பத்னி. நீ முன்னை அழைச்சி போகிறதுக்குன்னு வந்தாலே, வந்தவன் என்னை ஒரு வார்த்தை கூட கடிஞ்சு பேசலை. மாறா என்னண்ட வந்து பிக்ஷை கேட்டா, அவள் புடவை தலைப்பை வச்சுண்டு ஒரு நாளைக்கு மட்டும் அனுப்பி வைமா, அவர் வந்து அந்த காரியங்களை முடிச்சுட்டு வந்துட்டும். அவள் கற்புக்கு அரசி, அவள் பொறுமையினுடைய பூஷணம். மனசில் அவளுக்கு உன்னுடைய வேதனை பொங்கி பொங்கி வர்றது, கண்களில் கண்ணீர், ஆனால் வார்த்தைகளில் பார்த்தியானா ரொம்ப கனிவு. என் முன்னாடி அவள் ஒரு பெரிய மலை, அவள் முன்னாடி நான் ஒரு மடு, நான் களங்கம் உள்ள விபச்சாரிணி, அவள் மகா தர்ம பத்னி, பதிவிரதா ஸ்திரீ. சரி, இப்போ எப்படி மேலே வந்த அதை சொல்லு அப்படின்னு ரொம்ப கோபமாக அதட்டி கேட்டாள். அவன் வந்து, நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா கதையும் பேசுகிறேன் அப்படின்னு அவன் போய் குளிச்சுட்டு துணிமணியை மாற்றிட்டு வந்தான். சரி, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எப்படி நதியிலேருந்து வந்தேள் அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. வாங்க, நான் போய் பார்த்தே ஆகணும் நீங்கள் எப்படி வந்தேன்றத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை எடுத்துட்டு 2 பேரும் வந்து வெளியில் அந்த இந்த சுவத்தில் ஒரு கயிறு தொங்குறது பற்றியா, இதை பிடிச்சிருந்தான் வந்தேன் அப்படின்னு. உடனே அந்த விளக்கை கொஞ்சம் மேலே ஏற்றினா அது கயிறு இல்லை, பாம்பு. இது என்ன கயிறா, கயிறுன்னு சொன்னேன், இது பாம்பு. பார்த்தியா சிந்தாமணி, என்னுடைய பிரேமம் உன் மேலே எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னா. அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து பல்ல கடிச்சுண்டா. சரி, நதியை எப்படி கடந்து வந்தா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. உடனே அந்த இடத்துக்கு இவன் ஆற்று வாசல்லையே தான் அந்த நதியினுடையது. உடனே அந்த 2 படிக்கட்டு இறங்கி பார்த்தா பகவான், இது யார், நேற்று என் வீட்டு வாசலில் வந்து நின்னாலே அவளா? ஓ, இதை பிடிச்சின்னு வந்தேன், ஒரு கட்டையன்னு சொன்னேலே, அது உங்களுடைய தர்ம பத்னி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூச்சலிட்டா. இவன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ஓ, அவளா, இறந்து போயிட்டாளா அப்படின்னு கத்துறான். உடனே பில்வமங்கல்ஜி, அப்பாடா விடு கவலையை, இனி கேட்பாரே இல்லை, நாம் 2 பேரும் இனிமேல் சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம்,
அப்படின்னு சொன்னார் பில்வமங்கல்ஜி. இப்போ சிந்தாமணிக்கு கோபம் தலைக்கு ஏறிடுத்து. அரே, உங்களுக்கு யார் பில்வமங்கள்னு பேர் வச்சுது? நீங்கள் சர்வ அமங்கலக்காரி. இத்தனை வருஷம் அவளோட தாம்பத்தியம் நடத்திட்டு ஒரு நொடியில் சரி போனால் என்ன, கவலையை விடுன்னு சொல்கிறேளே, உங்களுக்கு எப்படி இதுக்கு மனம் துணிஞ்சு இப்படி சொல்ல வந்தது? சிந்தாமணி என்ன பண்ணால், அந்த பதிவிரனுடைய தேகத்தை பார்த்து பார்த்து அவளுடைய மனசில் துக்கமும் கிளானியும் ஏற்படுறது. அந்த பிரேத சரீரத்துக்கிட்ட குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணி ஷமா கேட்குறா சிந்தாமணி. அரே பில்வமங்கள், வாழற காலத்துலேயும் அவள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால், இன்னைக்கு மறித்து போயும் அவள் உங்களுக்கு நதியை கடக்கிறதுக்கு தன் சரீரத்தையே கொடுத்து உங்களை கரையேற்றி தான் இருந்தும் அவள் உங்களை காப்பாற்றி இருக்கா. இது மூலமாக அவள் தன்னுடைய பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி இருக்கா. பகவான் கண்டிப்பாக அவளை ஸ்வீகரிச்சிருப்பார். உங்களுக்கு ஒரு பெரிய திக்காரம் திக்காரம் அப்படின்னு கத்துறா. மதோபயே பூர் பஜோம் जुगल किशोर अब मूर बजों तेरी तुके जाना चाहो करो मनो मान की मैं तो बये बूय बजों அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாடுறா. இந்த பதிவிரதை என்னுடைய கண்ணை திறந்துட்டா, தன்யா, இனிமேல் நான் நாளைக்கு காத்தால பொழுது விடிஞ்சுடுத்துனா இன்றைய இந்த க்ஷணத்துலேருந்து ஜுகல் கிஷோர் ராதா மாதவ பஜனை தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோன்றதோ அதை நீங்கள் பண்ணுங்கோ. இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் ஒரு துளி சபலமும் கிடையாது அப்படின்ன உடனே சிந்தாமணனுடைய ஒவ்வொரு வாக்கியம், அவளுடைய கண் அசைவு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பில்வமங்கல்ஜியினுடைய மனசில் ஒரு பெரிய பிரபாவத்தை ஏற்படுத்திடுது. ஆஹா, நான் என்ன வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தவறு பண்ணேன், எந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருந்தேன், இன்றைக்கி அதில் பாதாளத்தில் நிற்கிறேனே, நான் எங்கேருந்து எங்கே தள்ளப்பட்டு விட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் வெறும் மோகம் தானே. இப்போ பெற்றோரை இழந்தேன், மனைவியும் இழந்தேன், உண்மையான வாழ்க்கையையும் இழந்துட்டேனே. ஜப தப தர்ப்பணாதிகள், திருக்கால சந்தியாவந்தனம், சூரிய நமஸ்காரம் எல்லாத்தையும் இழந்தேன். சமாஜத்தில் எனக்கு எவ்வளவு பெரிய நல்ல பெயர் இருந்தது, என்னுடைய மானம் மரியாதை தனம் எல்லாத்தையும் இழந்தேன். மனைவியை பார்த்து இப்போ கதறினார். அம்மா, நீ என் சரணத்தை விடவே மாட்டியே, என்னுடைய சரண பாதோதகத்தை எடுத்து பருகுவியே. எவ்வளவு துஷ்டனாக நான் நடந்த போதிலும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை நீ கடிஞ்சு பேசினது இல்லையேம்மா. நான் நதியில் இறங்குறச்சேன், உனக்கு நீச்சல் தெரியல அப்படின்னாலும் எனக்காக இந்த வெள்ளத்தில் நீ அடிச்சுன்னு ஓடுற வெள்ளத்தில் குதிச்சியே, உன்னுடைய சரீரத்தையே கொடுத்து என்னையும் காப்பாற்றினியே. நீ மகாபதிவிரதம்மா, நீ மகாபதிவிரத்தை. நீயும் கரையேறிட்ட வாழ்க்கையில் இந்த பாப்பியையும் கரையேற்றிட்டமா அப்படின்னு அழறார். திக்கத்தோகி 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 காமி, திக்கத்தோகி 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 காமி, மோசம் கோனா விஷய பத் காமி, திக்கத்தோகி 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 காமி அப்படின்னா முடிவெடுத்தார், நிச்சயம் பண்ணிட்டார். இனிமே இந்த ஜுகல் கிஷோரை விடமாட்டேன். இவருக்கு கவிதை காவியம் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியுமே, பெரிய பண்டிதராற்றே. அப்போ அந்த ஸ்ரீ பட்ஜி பிருந்தாவனத்தில் இருந்தாரே, அவருடைய அந்த கவிதை இவருக்கு ஞாபகம் வந்தது. ஜுகல் கிஷோர் ஹமாராட்டா ஆகுர்,
जुगल किशोर हमारा ठाकुर सदा सर्वदा हम हैं उनके सदा सर्वदा हम हैं उनके जन्म जन्म कर जा कर जुग परे परिहरे ना कबू गले किशोर हमारे அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாட்டை பாடுறார். அந்த பாட்டை நினைவுபடுத்திக்கிறார், அந்த பாட்டை பாடுறார். சிந்தாமணி சொல்லிட்டா, இனிமே என்னுடைய வாழ்நாள் பூரா இந்த ஜுகல் கிஷோர் பஜனை தான் என்னுடைய கதி. நீங்கள் உங்கள் வழியை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் என் வழியை நான் பார்த்துக்கிறேன். இதோடு நம்ம 2 பேரும் இங்கேயே பிரிஞ்சிருவோம் நாளை காலையில் அப்படின்னு. இதுக்கு பிரியாதாஸ்ஜி மகாராஜ் என்ன வர்ணனை பண்ணுறார் அப்படின்னா, அவர் சொல்கிறார், குலி கய ஆங்கே, என்னுடைய அகக்கண்ணை அவள் திறந்துட்டான் அப்படின்றார். இப்போ சாந்தி அப்படின்றது வீட்டில் கிடைக்காத சாந்தி வேற எங்கேயாவது கிடைக்குமா? शांति ढूंढे घर द्वार में तो हरिद्वार में ढूंढे मिले नहीं. வீட்டில் கிடைக்காத சாந்தி பிருந்தாவனத்தில் கிடைக்காது. எதை எங்கே தொலைச்சோமோ அதை அங்கே தானே தேடணும். தொலைச்ச இடம் இருட்டாக இருக்குன்றதுனால வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் வேறு இடத்துல போய் தேடினா அது கிடைக்குமா? சாந்தியே எங்கே எதுக்காக தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம அதை தேடணும். அது பிருந்தாவனத்துலேயும் ஹரித்வாரத்துலேயும் கிடைக்காது அப்படின்றார் பிரியாதாஸ்ஜி மகாராஜ். மேலும் சொல்கிறார், பிருந்தாவனம் போனால் பஜனை பண்ணணும், அதனுடைய மகிமை அனந்தம். பிருந்தாவனத்தினுடைய மகிமை, க்ஷேத்திர மகிமை அனந்தம். ஷியாமா நம்ம அந்த பிரேமைக்காக ஏங்கணும். அதை விட்டுட்டு சாந்தி நான் பிருந்தாவனத்தில் போய் தேடுவேன் அப்படின்னா அங்கே போய் சாந்தியை தேட முடியாது. க்ஷேத்திர அபராதம் தான் கடைசியில் மிஞ்சும் அப்படின்றார். ஏன்னா நம்முடைய மனசு வியாதிகளினுடைய வீடு அது. அதனால் அந்த மனசை மன்மோகன் கிட்ட வைக்கணும், அவனுடைய சரணத்தில் வைக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வியாதியெல்லாம் நிவாரணம் ஆகிடும். ஆனால் வியாதியெல்லாம் அப்படி ஆசக்தி முதல்ல சிந்தாமணி மேலே தான் ஏற்படுது. ஆனால் இப்போ அவளே அந்த கண்ணை திறந்து விட்டுட்டா. உள் மனசை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த உள் மனசை நம்ம சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ அங்கே சாந்தி ஏற்படும். அப்போ ஜுகல் கிஷோரனுடைய பஜனையில் நம்ம மனசும் போகும். இந்த பில்வமங்கல்ஜி அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ண கருணாமிர்தம்ன்ற அந்த கிரந்தத்தை ஏற்றார். அந்த கிரந்தத்தினுடைய முதல் சப்தமே சிந்தாமணி ஜெயதி தான். ஏன்னா குருவின் ரூபத்தில் நமஸ்காரம் பண்ணுறார் அவளை. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு அவதான ஒரு நொடியில் அந்த ஒரு பக்தியை கொண்டு வந்தா, அதுக்கு மேலே அவருடைய தர்ம பத்னி. இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் கோபிநாத் பாஜாரில் போனால் அந்த பில்வமங்கல்ஜியினுடைய சமாதி இன்னும் காண கிடைக்கிறது. அற்புதமான சரித்திரம் இவர் இந்த பில்வமங்கல்ஜியினுடைய சரித்திரம். அகக்கண்ணை திறக்கிறவாதான குரு. அப்போது இந்த கஷ்டத்துலேருந்து இந்த அகக்கண்ணை திறந்தது இந்த சிந்தாமணி தானே. அதனால் பிரதம பிரணாம் சிந்தாமணிக்கு அப்படின்னு சொல்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவள் வேசி கிடையாது, அவள் தான் சிக்ஷா குரு அப்படின்னு நினைக்கிறார். கண்ணுக்கு விஷய ருச்சி என்ன? கண்ணுக்கு விஷய ருச்சி அது நல்ல ரூபத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆவல் அதுக்கு எப்போவுமே உண்டு. மூக்குக்கு விஷய ருச்சி என்ன? நல்ல வாசனையை முகரணும். நாக்குக்கு விஷய ருச்சி என்ன? எப்போவும் நல்ல ருச்சியான பதார்த்தங்கள் மேலே ஆவல், அதை ருசிக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் இதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். ஒரு பிரதி மனிதனுடைய உண்மையான ஸ்வரூபம் இதுதான். இதில் தப்பே கிடையாது. கீதையில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திரியங்களில் நான் மனசு அப்படின்றார்.
அப்போ மனசுக்கு எது பிடிக்கிறதோ, எது சந்தோஷமோ, எது சந்தோஷம் மனசுக்கு அளிக்கிறதோ அதை தானே இந்த இந்திரியங்கள் பண்ணுறது. அப்போ மனம்தான் சுவாமி, இந்திரியங்கள் சேவக்காயிடுறது. மனசு சுவாமி ஆயிடுறது, இந்திரியங்கள் சேவகர்களாக ஆயிடுறது. இப்போ பில்வமங்கலஜியினுடைய தர்மபத்திரியினுடைய பாதி விரத்தியம் என்ன பண்ணித்து அப்படின்னா, எப்போ அவள் போய் அவளை தீண்டி நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டால், அவளே தன்னுடைய உடலை கொடுத்து இவரை காப்பாற்றினா, அப்போ அந்த பதிவிரதனுடைய மிருத சரீரத்துக்கு இவ 2 பேருடைய பாபத்தையும் ஒழிக்கக்கூடிய சாமர்த்தியம், ஒழிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருக்குது. இப்போ இவா 2 பேரும் அப்போவே அந்த நிமிஷமே அந்த ராத்திரியே இவா 2 பேருடைய மனமும் நிர்மலமாக ஆயிட்டு. இப்போ அவள் தன்னையே மறந்துட்டா. உள்ளே போனால் வீணையை எடுத்துன்னு வந்தா. ரியாதாஸ்ஜி மகாராஜ் சொல்கிறார், வீணிலே காயி நிபின்னு நிக்குஞ்ச கிரீடா அப்படின்றார். அவள் தன்னையே மறந்தா. காம வாசனை 2 பேர்கிட்டையும் பொசுங்கி போயிடுத்து ஒரே ராத்திரி. அன்றைக்கி ராத்திரி பூரா எப்படி கழிஞ்சுது அப்படின்னா, அவள் தன்னுடைய வீணையை கொண்டு வந்து மீட்டிண்டு பாடுறா. பில்வமங்கல்ஜி மிருதங்கம் வாசிக்கிறார். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டால், ராதா மாதவனுடைய நிக்குஞ்ச லீலா கிரீடா பற்றி பாடுறா. மிலத் நிக்குஞ்சன் प्यारे प्यारी रस के सिंधु उपन रहे हैं, ये लीला पव पार लगावे सगज रूप जगाए जीव को, श्यामा श्याम को दासी बनावे सखी मंजरी सेवा भावे, शोक मोग भई सकल मिटावे, श्यामा श्याम मिले कुंजन में सखी किंकरी दर्शन पावे, यह लीला मेरे मन भावे. அப்படிங்க எப்படி என்ன அர்த்தம்? ஜீவனுக்கு 3 விதமான தாபங்கள் என்ன அப்படின்னா, சோகம், மோகம், பயம். கடந்த கால வாழ்க்கையை நினச்சி சோகம், வர்த்தமான நிகழ்வில் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி பண்ணிடணும் மோகம். அடுத்தது எதிர்காலத்தில் எப்படி இருப்போமோ அப்படின்ற பயம். ஆக மொத்தத்தில் ஒரு ஜீவன் சதா இந்த 3 விதமான தாபத்துக்கு ஆளாகிடுவான். ஷோக், மோக், பய. ராத்திரி பூரா பாடுறா, ஆடுறா. ராத்திரி நேரம் கழிஞ்சது. ராதா மாதவனுடைய பஜனை, அந்த பஜனையினாலேயே அந்த ஜீவனுடைய சோகம், மோகம், பயம் 3 குறைஞ்சது, சமாதானம் ஏற்பட்டது. என்ன இந்த இடத்துல படிப்புனா அப்படின்னா, அந்த ராதா மாதவனுடைய பஜனை, அந்த சத் சங்கம், அந்த பஜனை வாழ்க்கையினுடைய சோகம், மோகம், பயம் இது 3 அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி இதுகிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த 3 தானே ஒரு ஜீவனை பாடாப்படுத்துறது. இவருடைய கண்ணீர்லேருந்து, இவருடைய கண்லேருந்து கண்ணீர் பிரவாகம். 2 பேரும் அழறா. வாயில் ஷாமாஷ்யாம் ஞாபம். சிந்தாமணிக்கு பில்வமங்கள் இப்போ கடைசி தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிட்டார். வேறு ஒரு வார்த்தை 2 பேரும் பேசலை. சிந்தாமணி என்ன பண்ணா, அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா. அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் கூட 2 பேரும் அங்கே தங்கலை. தனித்தனி வழியில் பிரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. சிந்தாமணி கிளம்பி ஹரித்வாருக்கு போகிறா. பில்வமங்கல்ஜி பிருந்தாவனத்துக்கு போகிற பாதையில் நடக்க ஆரம்பித்தார். என்ன அப்படின்னா, துர்பாக்கியம் ஜீவனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கதவை தட்டும். ஆனால் சௌபாகியம்ன்றது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கதவை தட்டும். அதை நம்ம புரிஞ்சுண்டு அதை பிடிச்சிக்கணும். அதை புரிஞ்சுண்டு அதனுடைய வழியில் போகணும். தானாக தான் வருது, தானாக வெளியே வருது அந்த சௌபாகியம், தானாக வெளியே வர்றது அந்த சத்சங்கம். அதை புரிஞ்சுண்டு அந்த புண்ணியத்தினுடைய பலன் உருவெடுத்து வர்றது இல்லையா, அதை புரிஞ்சுண்டு அதனுடைய வழியில் அந்த ஜீவன் பிரயாணிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா, அந்த க்ஷணத்தை தவற விட்டுடக்கூடாது. அந்த சௌபாகியம் கதவை தட்டுற அந்த க்ஷணத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அங்கே வழியில் இவருக்கு சோமகிரி அப்படின்னு ஒரு மகாத்மாவை பார்க்குறார். அவர் ஒரு மடத்தில் வசிச்சுன்னு வந்துட்டுருக்கார். இப்போ சோமகிரிகிட்ட இவர் தீக்ஷா கிரகிச்சுக்கிறார். இது மேற்கொண்டு சரித்திரம் ரொம்ப விரிவாக போயின்னு. ஸோ மேற்கொண்டு சரித்திரத்தை அடுத்த பார்ட் 2ல் பார்ப்போம். ராதேகிருஷ்ணா சகீஸ் जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय.
सर्व संतनों की जय। राधे कृष्णा।